என்னம்மா பேரே வித்தியாசமா இருக்கே, இந்த துலுக்கானத்தம்மனுக்கு ஏதாவது தனி வரலாறு இருக்கா அப்படின்னா இருக்கு. அம்மம்மா தண்டு பேரும் துளுக்கானம்மா, அங்க துளிர் விட்ட வேப்பமரா துளுக்கானத்தம்மா, அங்க தண்டு பேரும் துளுக்கான என பெத்த தாயாரே உனக்கு துளிர் விட்ட வேப்பமார் தாயி. அம்மா நீ தேசம் எல்லாம் நிறைந்தவளே என் தேவியால துளுக்கானத்தா துளுக்கானத்தம்மா, இந்த ஊரு செழித்திடவே துளுக்கானத்தாவ ஊத்து மழை பொழிந்தாள். இந்த பெயருக்கான காரணம் என்ன? துளிர்கா வனத்து அம்மன், அதுதான் உண்மையான பெயர். துளிர்கா வனத்து அம்மன் என்பது நாளடைவில் மருவி 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 துலுக்கானத்து அம்மன் அப்படிங்கிற பெயராக மாறி போனது. இந்த அம்பிகையினுடைய உருவ வழிபாட்டுக்கு பல வரலாறு இருக்கு. இன்னைக்கு பல கோவில்ல முழு பராசக்தியினுடைய வடிவமாகவே இந்த அம்பாளை நம்ம பாக்குறோம். ஆக சில இடங்கள்ல தலையும் இருக்கும், சில இடங்கள்ல முழு ரூபமாகவே இந்த அம்பாள் நமக்கு காட்சி தருவாள். இத்தனை அழகிய கோலத்தை உடையவள் தான் இந்த துலுக்கானத்தம்மன். அம்மா உன் பேருமே உன் பேருமா பாட வந்தேன் யான் துளுக்கானத்தா மாணி வந்தீரம்மா, உன் பேருமே உன் பேருமா பாட வந்த தாய தாய துளுக்கானத்தா என் தாய வந்தீரம்மா. அம்மா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் ஒளையூரில் குடிகொண்டிருக்கும் ஊரின் காவல் தெய்வமான ஸ்ரீ தண்டு துலுக்கானத்தம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. பழமை வாய்ந்த இக்கோவிலுக்கு திருக்கோபுரம் அமைத்திட கிராம மக்கள் முடிவெடுத்து திருக்கோபுரம் அமைக்கப்பட்டதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது. இதற்காக கடந்த மே மாதம் 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் யாகசாலை அமைக்கப்பட்டது. கலசம் அமைக்கப்பட்டு வாஸ்து சாந்தி செய்து லக்ஷ்மி பூஜை மற்றும் நவக்கிரக பூஜைகள் ஆகம விதிப்படி நடத்தப்பட்டு 1ஆம் கால யாகம் நடைபெற்றது. மே 30ஆம் தேதியன்று கொடியேற்றப்பட்டு கும்பம் அலங்கரிக்கப்பட்டு 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடந்தது. அப்போது அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அஷ்டபந்தனம் சாத்தி நாடி சந்தனம் நடைபெற்றது. தொடர்ந்து மே 31ஆம் தேதியன்று மகா யாகம் துவங்கி பரிவார பூஜை நடைபெற்றது. வேத விற்பன்னர்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலசத்தை மேளதாளங்கள் முழங்க கோபுர உச்சிக்கு எடுத்துச் சென்றனர். வேத மந்திரங்களை முழங்கியவாறே கோபுர கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பரிவார தெய்வங்களான மதுரை வீரன், பெரியாண்டவர், துலுக்கானத்தம்மன் ஆகிய உற்சவர்களுக்கும்
புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கும்பாபிஷேக புனித நீரை பக்தர்களுக்கும் தெளித்து புனித ஆசி வழங்கிய பின்னர் அனைத்து தெய்வங்களுக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. குடமுழுக்கு முடிந்த பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவில் அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இரவு பூஜை முடிந்ததும் விண்ணை வண்ணமாக்கும் வகையில் வான வேடிக்கை நடைபெற்றது. விழாவிற்காக வண்ண வண்ண மின்விளக்குகள், வாழை மற்றும் பூ தோரணங்களால் கோயிலும் ஊரும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கிராமிய கலையை வளப்படுத்தும் வகையில் கூத்தோடு திருவிழா நிறைவு பெற்றது. அம்மா தாயே, துர்காத்தம்மன் தாயே, நீ இந்த கிராமத்தில் இருப்பது உண்மையானால் என் பாட்டை கேட்டு ஓடி வந்தாயா? என் அம்மாவே இந்த பக்தர்களை காண வந்தாயா? அதனைத் தொடர்ந்து 48 நாட்களுக்கான மண்டல பூஜையும் கோயிலில் நடந்து வருகின்றது. முன்னதாக இக்கோயிலோடு சேர்த்து அமைந்துள்ள ஸ்ரீ சர்வசக்தி விநாயகர் ஆலயத்தின் 12வது வருட பூர்த்தி விழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதிதாக திருமணமாகி ஊர் திரும்பும் புதுமண ஜோடியினர் ஊரின் காவல் தெய்வமாக விளங்கும் தண்டு துலுக்கானத்தம்மனை வழிபட்டு தங்கள் வாழ்க்கை சிறக்க தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்துவார்கள். புதிய காரியங்கள் துவங்கும் போதும் ஊர் எல்லையை விட்டு வெளியே செல்லும் போதும் இந்த அம்மனை மனதில் நினைத்து வழிபட்டால் கூடவே வந்து நம்மை காத்தருள்வார் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. நம்மை காக்கும் தெய்வத்திற்காக கோயில் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி அம்மனை மகிழ்வித்துள்ளனர். சரி, இந்த அம்மனை வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. வளர்ச்சியே இல்லாத, மலர்ச்சியே இல்லாத வாழ்க்கை நன்றாக வளர்ச்சி அடையணும். அது தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது மேன்மை அடையணும்னா இந்த அம்பாள் காலை பிடிச்சீங்கன்னா போதும். அம்மா அவ சக்தி நல்ல ஓம் ஓம் சங்கரியா, என் தாயாரே நீ ஓட்ட நல்ல அம்மா பெரு நடையா, நீ ஓடி வார அம்மா வேணும் மாடி அங்கம் எல்லாம் சீலு சீலுக்க நீ ஆடி கூறி அம்மா சொல்லிடம்மா, அம்மா ஆடி கூறி அம்மா சொல்லிடம்மா, அம்மா ஆடி கூறி அம்மா சொல்லிடம்மா. ஆற்காடு நவாப் மற்றும் முந்தைய கால முஸ்லிம் மன்னர்களின் படைகளில் பணியாற்றிய இந்து வீரர்களின் காவல் தெய்வமாக தண்டு துலுக்கானத்தம்மன் கருதப்படுகின்றாள். நவாப் படைகள் தங்கியிருந்த இடங்களில் இந்த அம்மன் வழிபாட்டை தொடங்கியுள்ளனர். அதன்படி ஒழையூர் பகுதியிலும் முஸ்லிம் மன்னர்களின் படைக்களம் அமைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் அங்கிருந்தவர்களால் அம்மன் வழிபாடு துவங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். காக்கும் தெய்வமான ஸ்ரீ தண்டு துலுக்கானத்தம்மனை நாமும் வழிபட்டு அவள் அருளாசி பெறுவோம்.